நேரடி பங்குச்சந்தையில் நீங்களே முதலீடு செய்வது நல்லதா அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக முதலீடு செய்வது நல்லதா அப்படின்றத பார்க்கலாம். நேரடியாக நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாயை பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும் அண்ட் வேர்ல்டு எக்கானமியை ஸ்டடி பண்ணணும், இந்தியன் எக்கானமியை ஸ்டடி பண்ணணும். அதற்கடுத்து நம்ம இந்தியன் பாலிசி சேஞ்சஸை ஸ்டடி பண்ணணும், பட்ஜெட்டை ஸ்டடி பண்ணணும், பட்ஜெட்டோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ணணும், இந்தியாவோட ரிப்போ ரேட்டை ஸ்டடி பண்ணணும். அதற்கடுத்து இந்தியாவோட கடன்கள் அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஷேரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷேரை பற்றியான அத்தனை விஷயங்களையும் ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே வேற இருக்கணும். இப்படிலாம் கண்காணிச்சிட்டே இருந்தால் தான் உங்களுடைய முதலீடு என்பது நீங்கள் நினைக்கும் பலனை கொடுக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை, என்னுடைய மற்ற தொழில்களை நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னும் போது நீங்களாக நேரடியாக முதலீடு செய்வதை விட்டுவிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக முதலீடு செய்வது தான் மிக நல்லது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட் அனலிஸ்ட் இருப்பாங்க. மார்க்கெட் அனலிஸ்ட்டுக்கு கீழே நிறைய டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க. ஒரு பெரிய டீமே இருக்கும். இந்த டீம் இரவு பகலாக வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உலக பொருளாதாரத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் ஒரு குறிப்பிட்ட அந்த செக்மெண்ட்டு இல்லாட்டினா ஒரு செக்டார் இருக்குல்ல, அதை பற்றியும் அதில் இருக்கிற முக்கியமான மாறுதல்களை பற்றியும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபண்டில் ஒரு 20 ஸ்டாக்ஸ் இருக்குது போர்ட்ஃபோலியோவில். அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அந்த 20 ஸ்டாக்ஸை பற்றியும் அவங்க தனித்தனியாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, எப்போ வெளியில் வரணும், எப்போ உள்ளே போகணுன்றது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட இன்னொரு சிறப்பான அம்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மொத்தமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில்லறையாக ப்ளேஸ் பண்ணுவீங்க. அதனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் அப்படின்றது குறைவாக இருக்கும், உங்களுக்கு அது கூடுதலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகளை வாங்கவும் விற்கவும் நடக்கும்போது அதற்காகிற செலவுகள் இருக்கு இல்லையா. ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கோ, அதில் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்காங்க. அது ஒவ்வொருக்கும் ஒரு பர்சன்டேஜில் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அந்த வெயிட்டேஜில் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 கம்பெனிக்கோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும். அதோட பை பண்ணணும், செல் பண்ணணுன்றது எல்லாமே இருக்குது. இதற்காகிற ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அதுவே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக அந்த 50 ஷேர்களில் முதலீடு செய்வதற்கான உங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட் இருக்குல்ல, அது மிகவும் குறைவு. நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 50 ஷேர்ஸை நான் வாங்குறதுக்கான கமிஷன் ஒரு எக்ஸல் எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நடக்கிற ஆப்ரேஷன் காஸ்ட் எடுத்து பாருங்கள். இது உங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட் 10ல் 1 பங்கு தான் இருக்கும் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ இது உங்களுக்கு செலவுகளை குறைக்கிறது, அனலைஸ் பண்ணுறதுக்கான அவசியத்தை குறைக்கிறது, உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. ஏன்னா அதற்குத்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டீம் இருக்காங்க, அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் விட உங்களை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டீம் ரொம்ப நாலேஜபிளான டீமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை. ஸோ அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் விட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கிற பவர் நம்ம மாதிரியான காமன் பீப்புளுக்கு இருக்கார். ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஃபேக்ட்ரி விசிட் அடிப்பார். அவர் நினச்சா அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியில் நான் முதலீடு செய்ய போகிறேன், அந்த கம்பெனியை பற்றியான எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று இந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு அவரால் விசிட் பண்ண முடியும். HCLல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், TCSல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் மேனேஜர் உள்ளே போகும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் காமிச்சாகணும். ஆனால் நானோ நீங்களோ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், உங்கள் கம்பெனியை எல்லாத்தையும் எங்களுக்கு சுற்றி காட்டுங்கன்னா காட்டுவாங்களா? இல்லை எல்லா அக்கௌண்ட்ஸையும் காட்டுங்க அப்படின்னா காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஸோ ஆனால் ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு செய்வாங்க. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் கோடிக்கணக்கில் அதை மக்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்றதுனால. ஸோ ஃபண்ட் மேனேஜருக்கு தான் அந்த பவர் அதிகம். ஸோ நம்ம ஒரு பொறுப்பான ஆட்களின் கையில் கொடுத்து விடுவது என்பது ரொம்ப நல்லது. அதுக்காக நமக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1% தான் கமிஷன் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா முதலீட்டில் 99,000 மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிடும். ஒரு 1000 ரூபாய் இருக்குல்ல, அது மட்டும்தான் ஆப்ரேஷன் காஸ்ட்டுக்காக போகும். அதுவும் ஒரு காலகட்டத்தில் ப்ராஃபிட்டில் மாறும்போது மேலே வந்துடுது. அப்போ
உண்மையிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது தான் அறிவார்ந்த செயல். ஸோ இதை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். என்னை போல நானுமே அதனால் நேரடி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கொண்டிருந்தவன் தான். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு ஒரு டிசிப்ளின் வேணும். அதுவுமே அவ்வளோ ஈஸியாக வராது. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஃபண்ட் மேனேஜர் அண்ட் டீம்கிட்ட வந்து அந்த டிசிப்ளின் வந்து கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்கள வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு வர வைக்கும். கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர்ஸோட பணத்தை வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ்க்கு கொண்டு வர வைக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நண்பர்களே, நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினால் நேரடியாக முதலீடு செய்வதற்கு பதிலாக முதலில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக முதலீடு செய்து கொள்ளுங்கள். நன்றி.